Yes, it happened. ஒரு நாள் காலையில் நான் என் தம்பி தங்கச்சிகளோட கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டம் கூட்டமாக தேனீலாம் பறந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் உள்ளே போய் கதவை சாத்திட்டு மாடசாமியை காண்டாக்ட் பண்ணோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்படி பறந்து வந்த தேனியை எப்படி தேன் கூட்டுக்குள்ளே மாடசாமி கொண்டு போனார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பறந்து வந்த தேனிலாம் அந்த பாய்க்கும் கார்ட்போர்டுக்கும் இடையில இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய தேனி இருந்துச்சு. கேமரா பிடிச்சி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பஞ்சாக அப்படி தேனி கூட்டமாக இருக்கிறத பார்க்கலாம். அவருக்கு ஃப்ரீயாக தேனீக்கள் கிடச்சதில் சந்தோஷம். இதை அப்படியே அந்த கூட்டுக்குள்ளே வச்சுட்டா அது தேன் சேகரிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து அதை எடுத்து அவர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார். தேனீக்களை எப்படி உள்ளே கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது பாயை அப்படியே வச்சு பார்த்தாரு. தேனி உள்ளே போகுதான்னு. கொஞ்சம் போச்சு, மற்றது போகலை. ஓ மை காட்! அப்படி கையில் தேனி அழுறாரு, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறது எனக்கே பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஒருவேளை தேனி அவரை கடிக்காது போல். சரி, ரொம்ப நேரமாக அப்படி வச்சுட்டு இருந்தார். அப்படி நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோன்னா அவர் கையை சுற்றி சுற்றி பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். என்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் ராணி தேனி இந்த கூட்டத்தில் தான் இருக்கா அப்படிங்கிறத அவர் தேடுறாரு. ஏன்னா ராணியை மட்டும் கூட்டுக்குள்ளே கொண்டு போயாச்சுன்னா போதும், மற்ற வேலைக்கார ஈக்கள் தானாக உள்ளே போயிடும். அதில் ராணி இல்லை, அதனால் அவர் மொத்தமாக உதறி விட்டுட்டார். ஸோ இந்த கூட்டத்தில் ராணி இல்லாததுனால கண்டிப்பாக அந்த கார்ட்போர்ட் கிட்ட உள்ள கூட்டத்தில் தான் ராணி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மரப்பெட்டியை எடுத்து அங்கே வைக்கிறோம். அந்த உடன் ஃப்ரேமில் உள்ள பழைய தேன் கூட்டை அதுக்கிட்ட கொண்டு போய் தேனியை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு சில தேனீக்கள் வருது, ஆனால் அதை பார்த்தா அதில் ராணி இருந்த மாதிரி தெரியல. அதனால் மறுபடியும் அந்த ஃப்ரேமை வச்சுட்டு கார்ட்போர்டில் ராணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து பார்க்குறோம். எப்படியோ அவர் கண்ணுக்கு ராணி தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு கேமராவை கொண்டு போகிறதுக்குள்ளே ராணி உள்ளே போய் ஒளிஞ்சிருச்சு. எப்படியாவது குயின் பீயை இன்றைக்கி பார்த்தே ஆகணும். ஸோ மறுபடியும் அந்த கூட்டத்தை கலைச்சாவது அந்த ராணி தேனியை காமிக்க சொல்லி சொன்னேன். பார்ப்போம் ராணி வெளியே வராங்களா இல்லையான்னு. தான் காமிக்கிறாரு. இதான் வெளியே வந்துருச்சா பார்த்தீங்களா? ஸ்லோ மோஷனில் மறுபடியும் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். அதான் ராணி. மற்ற ஈக்களோடு அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி அந்த ராணியை எப்படியாவது கூட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டா போதும், எல்லா ஈக்களும் தானாக உள்ளே போயிடும். பயங்கரமாக அந்த தேனிக்கிட்ட கடி வாங்கிட்டேன். அவர் வேணும்னே கையை உள்ளே விடுறாரு, அப்போ அந்த தேனிலாம் கடிக்காது. நான் வீடியோ பிடிக்கிற ஆர்வத்தில் தெரியாமல் காலில் மிதிச்சதுக்கு கடி வாங்கிட்டேன். சரிதான், தேனி கடிக்காதுன்னு யாரா சொன்னா? A few moments later. A little longer than a few minutes later. அந்த ராணி தேனி இன்னும் உள்ளே போச்சா இல்லை கார்ட்போர்ட்லேயே தான் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்குறாரு. Several days later. ஊர் கோயில் ஃபங்க்ஷன் வந்துச்சு. வில்லேஜில் ஃபங்க்ஷன்னாலே ஒரே செலிப்ரேஷனாக தான் இருக்கும்.
மாடசாமி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ரொம்ப அழகாகவே அங்கே அலங்காரம்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பயங்கர செலிப்ரேஷனாக தான் இருந்துச்சு. கிராமத்து கல்ச்சர் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஆடுறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, அது மாடசாமி தான். நான் சொன்னேன்ல அவர் மல்டி டேலண்டட் பர்சன்னு. டாப்பிக்கை விட்டு வெளியே போயாச்சு. நம்ம டாப்பிக்குள்ளே வரலாம். கீழே இருக்கிற சேம்பர் தான் ஃபுட் சேம்பர். இதில் தான் ராணி தேனி இருக்கும். மெயினாக இந்த சேம்பர்லேருந்து எப்போவுமே தேன் எடுக்க மாட்டாங்க. மேலே உள்ள பிற சேம்பர்கள்லேருந்து தான் தேன் எடுப்பாங்க. இந்த மாதிரி பீ கீப்பிங் அக்சசரிஸ் பற்றி டீட்டெயில்டாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வெப்சைட் ஒன்றில் கொடுத்துருந்தாங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாடசாமி அண்ணன் நமக்காக ஒரு ஃபுட் சேம்பர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ அதுலேருந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து அதில் ராணி தேனியை நமக்காண்டி காமிக்க போகிறாரு. ஏதோ அதுதான் ராணி தேனி. இப்போ அன்னைக்கு அங்கே வீட்டிலேருந்து பிடிச்ச தேனியை பார்ப்போம். 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நல்லாவே கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தாலே தெரியும். இந்த ஒயிட் கலரில் உள்ளதெல்லாம் புதுசாக அது கட்டின கூடு. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே இருந்த பழைய கூடு. புதுசாக அது கட்டுற கூடுலாம் அந்த ஃப்ரேமுக்கு வெளியே இருக்கிறத பார்க்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து தேன் எடுக்கிறது கஷ்டம். அதனால அவர் ஃப்ரேம்லேருந்து அந்த புது கூடை பிரித்து எடுக்கிறாரு. அது அப்படியே அந்த பழைய கூட்டு மேலேயே அந்த புது கூடை கட்டிடுது. அது ஃப்ரேமுக்கு வெளியே வந்துருச்சு. வேறு ஒரு ஃப்ரேமில் அந்த கூட்டை வச்சு கட்டிடுறாரு. இப்படி வச்சு கட்டுறதுனால அதை ஒரு பேஸாக வச்சு அதிலேருந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே புதுசாக கூடு கட்டி அதில் தேன் சேகரிக்க ஆரம்பித்தோம். தேன் வளர்க்கிறது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சைட் பிஸ்னஸாக இருக்கும். மாதம் குறைந்தபட்சம் 10,000 வரை வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு மாடசாமி என்ன சொன்னார். பல வருஷமாக அவர் உழைச்சி சேர்த்து வச்ச இந்த தேன் கூட்டெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இது எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த ஃப்ரேமு, உட்டன் பாக்ஸ், தேன் அடை எல்லாத்தோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தேனீக்களும் சேர்ந்து போயிருச்சு. நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்த்து அந்த ஒத்த தேன் கூட்டை கூட மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருட்டு பசங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு போனஸ் கிளிப். உங்களுக்கு தெரியுமா, தேன் எல்லா நேரத்துலேயும் ஒரே கலர்லேயும் டேஸ்ட்லேயும் இருக்கிறதில்ல. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டேஸ்ட்டும் கலரும் மாறுபடுமாங்க. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு வேப்ப மரத்துலேருந்து வேப்பம்பூலேருந்து தேனி எடுக்கக்கூடிய தேன் ஒரு விதமான கசப்பு தன்மையோடு தான் இருக்குமா. தேன் இனிக்கும் தான் கேள்விப்பட்டேன், கசக்குன்னு சொல்கிறாங்க. மனூக்கா ஹனி, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஹனி இன் த வேர்ல்டு. இது நியூசிலாண்டில் மனூக்கா அப்படிங்கிற பூக்கள்லேருந்து தேனீக்கள் சேகரிக்குது. இதோட பியூரஸ்ட் ஃபார்மில் வெறும் 100 கிராம் மட்டும் $99 வரை காஸ்ட் பண்ணும். அதாவது இந்திய மதிப்புப்படி 8,000 ரூபாய். அட்டேங்கப்பா.